நான் எதுவுமே இதோட நீயே விட்டு நானும் விட்டு நீயே தான் சொன்னேன். ஆமாடா அது நீயே விட்டு நானே விட்டு. ஆனா நான் என்ன எதுவுமே சொல்லவே இல்லை. இப்ப எதுவுமே பேசவே கிடையாதுடா. நான் பாட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மா நைட்டு கேக்கிட்டு ஊருக்கு போயிட்டு இப்பதான் வரேன்னு போயிட்டு இது வந்தோன்னு வீட்டுக்கு வந்துட்டு கேக் கட்டிட்டு எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்தா அந்த பாப்பா வந்துச்சு. நானும் வந்தேன், வண்டி நிறுத்திட்டு. பாப்பா தான் வாண்டடா வந்து ஒண்ணு சொன்னிச்சு எல்லாமே. வாண்டடா வந்து எல்லாம் நீங்க என்னென்ன பேசுனா சொல்லலாம். அந்த அண்ணன் வந்துட்டு இப்படிலாம் சொன்னிச்சுன்னா நீயும் மந்திரி லவ் பண்றேன்ட்டு அந்த அண்ணனே சொல்லிடுச்சு வந்தோடனே அப்படின்ட்டு சொன்னிச்சு. எதுக்கு பாப்பா அவன் வந்தானு அப்படி சொன்னான்னு கேட்டதுக்கு தெரியலண்ணா, அண்ணனைத்தான் வந்தானு சொல்லிச்சு அப்படின்னுச்சு. அப்புறமேத்தான் வந்துட்டு என்ன பாப்பா இப்படி சொல்றேன், நேத்து கூட வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே விட்டுற எதுவும் பேசிக்கலாம் எப்பயும் போல வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன பாப்பா நீ இப்படிலாம் சொல்ற அப்படின்னு தெரியலண்ணா அப்படின்னுச்சு. ஆக மொத்தம் நீ எதுவும் சொல்ல கிடையாது. எதுவுமே நம்ம பேசவே கிடையாது. நேத்து நீ நம்ம பேசினத நான் வாண்டடா ஃபோன் பண்ணியா ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இது அது தேவலாம் பண்ணிட்டு ஏன்டா உள்ள கூட வந்து இப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ ஏதோ ஒன்று நான் வந்து ரொம்ப டீப்பஸ்ட்டாக பேசிட்டு இருந்தோம்டா, நாங்கள் லைஃப் பற்றிலாம் பேசணும். நீ ஒன்று தெரியும் சொன்னே தெரியுமா லைஃப் பற்றி. ஆமாம் நாங்கள் எங்க கூட பேசினே அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் சொன்னீங்க. நீ தாண்டா அப்படி சொன்ன, நீ தாண்டா அப்படி கேட்டாங்கிட்ட என்ன டீப்பா பேசுனீங்க, லவ் பண்ணீங்க, லைஃப் வருங்காலத்துல என்ன பண்ண போறீங்க, லைஃப் பத்தி பேசுனீங்க. இல்லை நீ அப்படிதான் பேசின. ஓகே ரைட்டா. நீ அப்படி சொன்னதுனால எனக்கு கோவம் வருமா வராதா? அப்போ லவ் பண்ணுறவனுக்கு நீ வந்து நீ ஜாலியா பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு கோவம் வரும்? ஜாலியா பேசிட்டு இருந்தா சொன்னேன், ஜாலியா பேசிட்டு இருந்தா சொன்னேன். நீ அப்படின்னா ஜாலியா பேசினா லைஃப பத்தி பேசுனியா அப்படின்னு நீ தான் சொன்ன. வந்துட்டு அதெல்லாம் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் சொல்ல முடியாதா? இப்ப நீ வந்துட்டு சிம்பிளா பேசுற, ஆனா இப்பெல்லாம் சொல்ல முடியாது. நீ அப்போ முடிச்சுன்னா வந்துட்டு ஒரு க்ளோஸா சொன்ன நீ இது தம்பி ஏன்டா தெரியல எனக்கு தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம். ஏன்டா எனக்கு வந்து மைண்ட்ல இருக்கு இங்க வந்து பேசி தேவையெல்லாம் பிரச்சனையே பண்ணிக்கிறேன். நான் நேத்து நீ சொன்னதோட நான் பாட்டுக்கு அமைதியா சரி அப்படிலாம் சொல்றான். அவ அப்படித்தான். நான் பாட்டு எவ்வளவு நேரமா இப்போ வந்து பேசிட்டு இருந்தோம். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் வந்து பேசிட்டு தான் இருந்தோம். பைத்தியமாட்ட ஒன்றும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இது பண்ணுறது எனக்கு அது ஒரு ஃபீலிங் வரலாம். அப்படியே இவ ஒன்று ஆரம்பிக்கிறா. நான் ஒன்று அது சொன்னதே இல்லைங்கிறா. அது இது நான் வந்துட்டு என்ன ஒன்று நம்ம பழசு அவங்க அம்மா வந்துட்டு கம்பல் எது பண்ணியிருக்கு. நான் வந்து அது சொல்லவே இல்லை. நான் வந்து இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு அவள் வந்துட்டு நான் வந்து காலேஜ் முடிச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னுங்கிறா. ஆனால் அம்மா வந்து ஃபஸ்ட்டே கம்பல் பண்ணியிருக்கு. நான் வந்துட்டு கேட்கவே சொல்ல. ஆனால் நான் தான் கேட்டவே நினச்சிக்கிட்டா. நான் அம்மாவை பற்றி இதுவே சொல்லவே இல்லை. எந்தளவுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், எந்தளவுக்கு அவ்வளோ ஓன்ட்டியும் நான் அந்தளவுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன், எந்தளவுக்கு ஓன்ட்டியும் அழுந்திருப்பேன் எல்லாம் தெரிஞ்சு கூட இருந்துக்கிட்டே நீ அந்த ஒரு லவ் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பர்சன் தான் உனக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு சொன்னேன். எனக்கு எதை பைத்தியம் முடிச்சுனே இருக்கிறாடே இன்னைக்கு தேவையில்லாம் நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தா. நீ கூட நீ திட்டு என்ன சொன்ன இவ்வளவு நடந்தே தெரியாத மாதிரி தெரிஞ்சுதான் நான் பாட்டு கம்மல் இருந்திருப்பேன் அப்படின்னு நான் ஒரே வார்த்தை அப்படித்தானே சொன்னேன். ஆனா இப்போ வந்துட்டு அவளே நான் வந்துட்டு ஃப்ரெண்டா பேசுனதுக்கு நிறைய சம்மந்தம் இருக்கு. இப்போ என் பாப்பா கூட சொல்ல மாட்டேங்குது. ஆனா எனக்கு பாப்பா வந்துட்டு போன்னு சொன்னதுல எனக்கு மேலே எனக்கு யாரையும் பேசணும்னு தோணுது. சொல்ல போனா யாரையும் பேச வேணாம். அந்த பாப்பா கிட்ட நான் போன் பண்ணி பேசணும்னு சொன்னியாமா, இங்க வந்து அப்படி மாத்தி சொல்லிக்கிறேன். பாப்பாட்ட நான் போன் பண்ணி சொல்லணும். இல்ல அப்படி சொல்லுவேன் ஒரு நிமிஷம். நீ என்கிட்ட போன் பண்ணி பேசணில்ல? ஆமா. நான் வந்து உனக்கு போன் பண்ணி என்ன சொன்ன? என்ன சொன்னீங்கம்மா? அதெல்லாம் தெரியல. நீ சொன்னதை அப்படியே மாத்தி பேசி வச்சுக்கிது என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்னு. நீ சொன்னதுல நீ என்ன சொன்ன? நான் என்னடா சொன்னேன், நீ நானும் பேசிட்டோம்ல. சரி என்ன ஆகிட்டு சொன்ன? நான் எதுவுமே சொல்லலடா. அப்படி சொன்னேன் அந்த பாப்பா சொன்னிச்சுடா. நீ என்னென்ன பேசுறீங்களே இல்லடா. இப்போ ஒரு நிமிஷம் முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா நீ சொன்னது அப்படியே மாத்தி சொன்னிச்சுன்னு சொன்னீல. அதான் நீ என்ன சொன்னு நான் கேட்கறேன். நீ என்ன சொன்ன? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ட்டு நான் உனக்கு போன் பண்ணி நான் சொன்னேன்மா. 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன்மா அப்படின்ட்டு நீ சொன்னியாம்மா. 2 பேரும் லவ் பண்ற நீ தான் பாப்பா ஹெல்ப் பண்றியாம்மா அப்படின்ட்டு சொல்றேன். நீ தான் பாப்பா ஹெல்ப் பண்றியான்ட்டு நான் பாப்பாட்ட சொன்னாமா? ஆமா நீ சொன்னியா அப்படி? சவுண்டா பேசுறா. ஆமாடா நீ தான் அப்படி சொன்னியாமா. நான் லவ் பண்றேன்னு உன்கிட்ட வந்துட்டு நீ எனக்கு வடி ஃபர்ஸ்ட்ல ஒரு டைம் சொல்லி எனக்கு புரியல. உனக்கு எது புரியுதாடா? அது எனக்கு புரியல. வடி ஒரு இன்னொரு டைம் ரீமேக் பண்ணி எனக்கு சத்தியமா புரியல. அவங்க 2 பேரும் லவ் பண்ணது பாப்பா தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அவன் சொல்றான். ஓ நாங்க 2 பேரும் லவ் பண்றது நீ பாப்பா தான் லவ் பண்ணது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்ல வரியா? அவங்க 2 பேரும். ஓ அப்படி நீ சொன்னியாடா? நீ வந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ணதுக்கு திலகராஜும் லவ் பண்ணதுக்கு பாப்பா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அது சொன்னியாமா? நான் பாப்பாட்ட சொன்னாமா? சரி பாப்பாட்ட இருந்து அது நான் டேரக்டா எப்பறம் அப்படி சொல்ல முடியும்? இப்ப நான் அப்படி இருந்தாலும் டேரக்டா நான் சொன்னேன் உன்கிட்ட. என்னன்னு தெரியலடா. நான் யார் சொல்றது என்ன சொல்றது அப்படி சொன்னேன். அப்படி நீ சொன்னது நீ இப்பதான் கேள்விப்படுற புதுசா சொல்றானே இத திலகு
ஓ ஏன்டா டே எனக்குலாம் நீ வந்து ஆனால் இப்படிலாம் திரும்பி இப்பெல்லாம் சதிமா நினச்சிப்பா